அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா குழுவில் கூடுதலாக 11 பேர் சேர்க்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன். இந்த ஜல்லிக்கட்டு விழா குழுவில் கூடுதலாக 11 பேர் சேர்க்கப்பட காரணம் என்ன? எந்தெந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள்? விரிவான தகவல் என்ன, சொல்லுங்க. வணக்கம் அனிதா. அலங்காநல்லூரை சேர்ந்த கோவிந்தா என்ற உயிரிழப்பில் மனு அவசர மனுவை தாக்கல் செய்தார். அது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு திருவிழா கமிட்டி என ஆளுங்கட்சியினர் மட்டும்தான் நியமிக்கப்பட்டுள்ளனர். வேறு எந்த சமூகமும் இந்த கட்சியினரும் சேர்க்கவில்லை. எனவே அனைத்து சமுதாயத்தினரையும் இணைத்து ஜல்லிக்கட்டு விழா கமிட்டி அமைக்க வேண்டும் என அவசர மனு கோரியிருந்தார். இந்த மனுவில் போது ஏற்கனவே இந்த வழக்கின் அடிப்படையில் ஏற்கனவே அங்கு காளைகள் பதிவு மற்றும் மாடுபிடி வீரர்கள் பதிவு அனைத்து முடிந்த நிலையில் இன்று அதற்காக ஜல்லிக்கட்டுக்கான கால்குரு விழா நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த அவசர மனுவானது அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுமா என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் அவர் நேரடியாக தலையிட்டு அனைத்து சமூகத்தினர் அழைத்து பேசி தற்போது 24 கொண்ட விழாக்குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 12 பேரை இந்த கமிட்டியில் சேர்த்து ஆக மொத்தம் 35 பேர் கொண்ட விழா கமிட்டியில் அனைத்து சமூகமும் அனைத்து கட்சியும் பங்கு பெறுவதையும் மாற்றப்பட்டுள்ளன நீதிமன்றத்தில் அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டது. இது பதிவு செய்து வந்த நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். பரிதா.